சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தோம். வந்ததுமே எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம். அருவி, நீ சிவசங்கரியோட பொண்ணுன்னு சொல்றாங்களே, என்னம்மா இதெல்லாம்? இது என்னால ஏத்துக்கவே முடியல. இத நீ நம்புறியா? நம்புறேன். நம்புறியா? ஏன்னா என்ன வளர்த்த அப்பா பொய் சொல்ல மாட்டாரு. அவர் என்னைக்கும் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வாரு. அதனால இந்த விஷயத்துல எனக்கு துளி கூட சந்தேகம் இல்ல. சிவசங்கரியோட பொண்ணுதான். உங்க தம்பி சண்முகம் தான் என்னோட அப்பா. அவங்க 2 பேரும் காதலிச்சது உண்மை. நான் உங்களுக்கு பிறந்ததும் உண்மை இல்ல. அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற. அத்தை, நீங்களும் இப்படி ஒரு உண்மையை கேள்விப்பட்டதும் உங்களால நம்ப முடியாம இருக்கிறதுல எனக்கு ஆச்சரியம் இல்ல அத்தை. ஆனா நீங்க இதை நம்பிதான் ஆகணும். இல்ல, ஏன் தம்பி எங்ககிட்ட எதுவுமே மறைச்சதில்ல, அதுவும் என்கிட்ட. அப்படி இருக்கும்போது அவன் ஒரு பொண்ணை காதலிச்சிருந்தா எப்படி மறைப்பான்? என்கிட்ட மறைக்க மாட்டான். ஏதோ ஒரு காரணத்துக்காக என் தம்பி மேல களங்கம் சுமத்துறாங்க. என்னத்த சொல்றீங்க? அப்படின்னா என்ன நீங்க களங்கமா தான் பாக்குறீங்களா? உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. நான் என்னோட பொறுப்பை புனிதமா தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட பொறுப்பை கொச்சப்படுத்தி பார்க்கணும்னு என் அப்பா என்னைக்குமே நினைக்க மாட்டாரு. அதனாலதான் அவர் சொன்னதை சந்தேகப்படாம நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன். என் மனசும் அதை ஏத்துக்குச்சு. நான் ஞாபகமா வச்சிருந்த என் அம்மாவோட புடவையும், அப்ப ஒரு நாள் உங்க தம்பி உங்களுக்கு கொடுக்காம போன புடவையும் ஒண்ணுதான். உங்களுக்கு கொடுக்காத புடவைய அவர் எங்க அம்மாக்கு கொடுத்திருக்காரு. இதுல இருந்தே அவர் காதல உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்காருன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையாத்த? மறைச்சிருக்கானா? இங்க பாரு அருவி, அவங்க எப்படி உன் மனசை மாத்தி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நீ சரஸ்வதியோட மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சிவசங்கரியோட பொண்ணாவே இருந்துட்டு போ, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நீ சண்முகத்தோட பொண்ணே இல்ல. சண்முகம் யாரையும் காதலிக்கவும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கவும் இல்ல. சண்முகம் என் அண்ணன் பொண்ணை தான் கட்டிக்கிறதா இருந்தா. ஆனா அதுக்குள்ள சிவசங்கரி பிளான் பண்ணி சண்முகத்தை கொலை பண்ணிட்டா. இதுதான் உண்மை. மத்தது எல்லாமே சிவசங்கரி சொல்ற கட்டுக்கதை. அந்த கதையத்தான் உங்க அப்பாவும் நம்பி உன்னையும் நம்ப வச்சிருக்காரு. வேண்டாம் மாமா, அப்படிலாம் பேசாதீங்க. என் பொறுப்பை சந்தேகப்பட்டு பேசினா என்னால பொறுத்துக்க முடியாது மாமா. அப்படித்தான் இருக்கும், என்ன பண்றது? அதுக்காக நான் உண்மையை சொல்லாம இருக்க முடியாதுல்ல. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. ஆனா எங்களை எப்படி ஏமாத்த முடியும்? நாங்க அந்த காலத்துல இருந்தே நீ அம்மான்னு சொல்றியே, அந்த சிவசங்கரிய நாங்க பார்த்தவங்க. அவ எப்படிப்பட்டவன்னு உன்னை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல மாமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் அத்தை அவரோட தம்பி என் அம்மாவை காதலிச்சது கூட தெரியாம இருந்திருக்காங்க. இது அத்தையோட தப்பா இல்ல காதலை மறைச்ச என் அப்பாவோட தப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியல.